கேரளா முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்பினார் ஒரு தடவை. இந்த மாதிரி உயிரிழந்தவர்கள்ட்ட உறுப்பு தானம் வாங்குறத அந்த இது எப்படி கரெக்டாக வெளிநாட்டுக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தது, நம்ம ஆட்களுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே பொருந்த மாட்டேங்குதுன்னு. நீங்கள் உங்களுக்கு கிட்னி பொருந்துமா இல்லைன்னு டாக்டர் தானே சொல்ல முடியும். அப்போ அங்கேயே கரெக்ட் பண்ணிட்டா. இது உறுப்பு தானத்தில் நடந்த இது. இன்ன வரைக்கும் அது அப்படியே ஓடிட்டு இருக்குது. உயிரோடு இருக்கவங்கள்ட்ட உறுப்பு எடுக்கவே கூடாது. யாருக்கு எடுக்கலாம்? நீங்கள் நான் உறவினராக இருப்பீங்க, உங்களுக்கு கிட்னி தேவைன்னா 2 பேரும் சம்மதத்தில் கொடுக்கலாம். இப்போ எம்ஜிஆருக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கலாம். மற்றபடி சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட அந்த கிட்னி வாங்க முடியாது, கிட்னியெல்லாம் விற்கலாம் முடியாது. கிட்னி காசுக்கு கொடுக்கவே முடியாது. இன்னொன்னு நீங்க நான் ஏன் உங்களுக்கு தரணும்? எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் தான் தலையிட்டு தீர்வு வரும்ன்ற மாதிரி இந்த விவகாரத்திலும் நீதிமன்றம் தலையிடுது, சிறப்பு குழு அமைக்குது. இதை எதிர்த்து அரசே நீதிமன்றம் போற இதெல்லாம் பார்க்குறோம். அதனால இப்போ அந்த மாவட்டம் அந்த பக்கம் போனார்னா எடப்பாடி பழனிசாமி அதையும் சொல்லலாம், நான் வந்தா விட மாட்டேன், முறையா விசாரணை பண்ணுவேன். அதனால இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க.